അവരത് സുപ്രീം കോടതിയിൽ എത്തിക്കുമ്പോൾ സുപ്രീം കോടതിയോട് നിങ്ങൾ പോയി ചോദിച്ചാൽ മതി കേട്ടോ. ഇവിടുന്ന് കുറച്ച് വാനരന്മാർ ഇറങ്ങിയല്ലോ ഒരു എന്താണ് ഉന്നയിക്കലുമായിട്ട്, അവരൊക്കെ അങ്ങോട്ട് പോകാൻ പറ. ഇക്കരയായാലും ഇക്കരയായാലും അവിടെ പോയി ചോദിക്കണം. எதிர்க்கட்சியினரை சுரேஷ் கோபி கீழ்த்தரமாக விமர்சித்திருக்கிறார். எதிர்க்கட்சியினரை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்த சுரேஷ் கோபியின் பேச்சால் சர்ச்சையானது ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். விவரங்கள். நாடு முழுவதும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகள் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குற்றம் சாட்டியிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் நடைபெற்ற, அதாவது பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தலையும் இந்த வாக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை சுரேஷ் கோபி அவர்கள், அதாவது அந்த பாராளுமன்ற தொகுதியில பாஜக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற சுரேஷ் கோபி அவர்கள் எந்த ஒரு பதிலையும் பத்திரிகையாளர்களிடத்திலேயோ பொதுவெளியிலேயோ பேசாமல் தவிர்த்து வந்திருந்தார். இந்த நிலையில தான் நேற்றைக்கு திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சக்தன் தம்புரானுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக வந்திருந்தார். இந்த மாலை அணிவிப்பு சடங்குகள் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை அவரே முன்வந்து கூறியிருந்தார். அந்த பதிலில் அவர் கூறியிருந்தது இங்கு இருக்கக்கூடிய, அதாவது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்திலையும் அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை வானரங்கள் என்ற ஒரு கடுமையான சொல்லாடலை பயன்படுத்தி, அதாவது குரங்குகள் என்று சொல்லை பயன்படுத்தி அவர் விமர்சித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் நேரடியாக பதிலளிக்க மாட்டேன், தேவைப்பட்டால் நீங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த பதில் அங்க கேரளாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளிடத்துல ஒரு பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். அவர் அந்த ஒருமையில் பேசியதும், அதே போல அந்த வானரங்கள் என்ற ஒரு பெயர் சொல்லாடலை பயன்படுத்தி பேசியதும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்துகள் கேரளாவில் ஒரு பரபரப்பான ஒரு இதாகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அவர் இந்த என் மீதான, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற வாக்கு முறைகேடுகள் எதிர்கட்சிகள் என்னிடத்தில் கேட்கக்கூடாது, இதை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு உங்களுடைய பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு தொனியில் அவர் பேசியிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். விவரங்களை வழங்கியமைக்கு